ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் விக்ரம்னுடைய ஃபேமிலி வராங்க. விக்ரமுடைய ஃபேமிலிக்கிட்டையும் பார்வதி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேசுறதை விட மாட்டேன்றாங்க. அவங்க பேசுறதை கேட்டுட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு ஃப்ரீயாக போகலான்னு பார்த்தாக்கா எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் எல்லார்கிட்டையும் எதனா ஒன்று பேசிகிட்டே இருக்கிறது ஒரு இரிட்டேட் ஃபெலோ இன் பார்வதி. என்னடா அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்கன்னா அவங்க தான் பேசணும், நீ எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஊர் கழுவி கதையா பேசிட்டு இருப்ப. இப்ப முந்திரி கொட்டை மாதிரி யார் ஃபேமிலினா வந்துட்டாங்கன்னா முந்திரி கொட்டை பார்வதின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த சோஃபால கார்டன் ஏரியால சோஃபா உட்காந்துட்டாங்கன்னா ஊர் கழுவி பார்வதி. ஐயோப்பா, இதெல்லாம் எதுக்கு கேம் விளையாடிட்டு இருக்குன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணின்னு இருக்குது. உங்க பையன் இப்படி பண்ணினுங்கிறான், உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கான். யார்கிட்ட வந்தாலும் ஏய் சொல்லு, என்ன நடக்குது வெளியே, அதை சொல்லுப்பா, வேணும்னாக்கா சொல்லுப்பா, வேணும்னாக்கா கேடி அவன் மூஞ்சியும் ஆகலாம் அப்படின்றது. இதுங்கெல்லாம் என்னான்னு சொல்றதுக்கு தெரியல. பார்வதி விக்ரம் ஃபேமிலிகிட்ட சொல்கிறாங்க, அங்கிள் உங்கள் பையன் என்னை வேலை வாங்கிட்டே இருப்பான் அங்கிள், அப்படி டார்ச்சர் ஆகும் அங்கிள், நான் என் வீட்டில் கூட வேலை செய்ய மாட்டேன் அங்கிள், இங்கே என்னை வேலை செய்ய வச்சு என்னை கேவலப்படுத்துகிறான் அங்கிள், நான் எவ்வளோ டிம்கி குத்தாலும் என்னை ஏமாற்றி வேலை வாங்கிடுவான் அங்கிள், என்னை கார்னர் பண்ணி வேலை வாங்கிடுவான் அங்கிள், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கிள், இந்த வீட்லயே என்ன வேலை சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கனி சொல்லுவாங்க, ஆமா அப்படியே சொல்லி செஞ்சுட்டாலும் அப்படின்னுடுவாங்க. ஆனா பாருங்க, இந்த பிக் பாஸ் டீம் கூட பாருங்க எவ்வளவு கேடு கட்ட பிக் பாஸ் டீமா இருக்கும் பாருங்க. பார்வதி சொல்றது மட்டும் அவங்க பேச காட்டி காமிக்கிறாங்க. கனி பேசும்போது மட்டும் பாருங்க பேக்ரவுண்ட்ல காட்டிட்டு இருக்காங்க யாரோ பேசுற மாதிரி. ஏன்னாக்கா பார்வதிக்கு ஆப்போசிட்டா யார் பேசினாலும் வாய்ஸ் கம்மி பண்ணிடுவாங்க. நீங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பாருங்க, பார்வதியினுடைய சவுண்டு மைக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயா வச்சு விட்ருவாங்க. மற்றவங்க யாரும் ஆப்போசிட்ல பேசுறவங்க பார்த்தீங்கன்னா சவுண்டே இருக்காது, அது சவுண்டு கம்மியாக இருக்கும். அதுக்கு அவங்க அம்மாவும் கவுண்டர் கொடுப்பாங்க, ஏன் பார்வதி அவன் சொல்கிற வேலையை 2 நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிடலாம், நீ ஏன் இதுக்கு 2 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என் பையனுக்கு தங்கச்சியாக இருந்திருந்தாக்கா இந்த கேம் இன்னும் வேற அளவுக்கு டஃப்பாக கொண்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை விட நோஸ் கட் பண்ணுறது வேற என்னங்க ஒன்றும், இவ்வளோ கேவலமாக விளையாடுற நீ அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அது அந்த அம்மா புரிஞ்சுக்கினாங்களும் புரிஞ்சுக்காத மாதிரி தான் இருப்பாங்க. விக்ரம் அம்மா தப்பாக சொல்கிறாங்க, பார்வதி மாதிரி விக்ரமுக்கு தங்கச்சி ஆனால் இருந்திருந்தாங்கனாக்கா விக்ரம்னாலாம் இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்க மாட்டாங்க. பார்வதி முன்னுக்கு வந்திருப்பாங்க, விக்ரம் அழிச்சிட்டு பார்வதி முன்னுக்கு வந்திருப்பாங்க. அந்த கேடுகட்ட புத்திலாம் அவங்க பையனுக்கு வேணாமா? எவ்வளோ வன்மமாக இருந்தாக்கா அவன் பண்ணுறதெல்லாம் கேட்டு அவனை அடிச்சு திருத்துங்க அங்கிள் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. ஃபுல்லா வன்மம் ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மம். மற்றவங்க கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும் ஏது பேசணும்னா இல்லை, என்னடா அவங்க கோச்சுக்குவாங்களே, அதில் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை கொடுக்குறோமே, அப்படிலாம் கிடையாது. நம்ம பேசுறது பேசிடணும், யாவன்னா இருக்கட்டும், யார் கஷ்டப்பட்டான்னாகுது, யார் மனசு கஷ்டப்பட்டா இருக்கு. எனக்கு தேவை அந்த 50 லட்ச ரூபாய் அந்த டிராஃபி, நான் அதுக்கோசம் என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்னைக்கு காலையில் கூட அந்த அவங்க அம்மாவும் அதை தான் சொல்கிறாங்க, உன்னுடைய கோருக்கோசம் நீ என்ன வேணாலும் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாங்க. வெளியே பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ பிரேக் டவுன் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிரேக் டவுன் ஆகாமல் விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் என்ன அளவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபுல் கொடுத்துட்ருக்கேம்மா, எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே மக்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. காலையிலேயே விக்கல்ஸ் ஃபேமிலி வந்துடுறாங்க, ஒரே வைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.